Friends, good morning. ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் யூனிட்ல வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்பிஎஸ் அப்படின்னா மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல் அப்படிமா. ஸோ இந்த மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியில் வந்து நம்ம ஒரு ஜாப்பை வந்து நான் தயாரிக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஜாப்பை வந்து எவ்வளோ எண்ணிக்கையில் நம்ம தயாரிக்கணும், எந்த தேதியில் வந்து நம்ம வந்து வாங்கின ஆர்டருக்கு நம்ம டெலிவரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஷெடியூல் போடுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி ஒரு ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ண மாட்டாங்க, அதே டைப்பில் வந்து ஏகப்பட்ட லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் வந்து எம்பிஎஸ். இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சைக்கிளில் வந்து அவங்க வந்து மேஜர் பார்ட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, லேடிஸ் சைக்கிள், ஜென்ஸ் சைக்கிள், ரேஸ் சைக்கிள், பேபி சைக்கிள்னு 4 மாடலாக தயாரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன, ப்ரொடக்ஷன் வந்து சைக்கிள், பட் என்ன கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோம்னா இது எல்லாமே தனித்தனியாக எடுத்து லேடிஸ் சைக்கிள் தனியாக, ரேஸ் சைக்கிள், ஜென்ஸ் சைக்கிள், பேபி சைக்கிள் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த ஒரு சார்ட். இப்போ டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லேடிஸ் சைக்கிள், ஜென்ஸ் சைக்கிள், ரேஸ் சைக்கிள் அந்த மாதிரி போட்டு. ஸோ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ டிசம்பர் மாதத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு டிசம்பர் மாதம் போட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 4 வாரங்கள். 4 வாரங்களில் பார்த்தோங்க அப்படின்னா மொதல் வாரத்தில் 5, 2வது வாரத்தில் 5, அடுத்து 4, அடுத்து 2 அப்படின்னு ஒரு ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீக்லி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சைக்கிள் நம்ம என்னென்ன தயாரிக்கணும்னு சொல்லி முதலையே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா இதாவது மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல். நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் பிளானிங்கு, கஸ்டமர் டிமாண்டு, ஃபார்காஸ்டிங் டீட்டெயில்ஸு, பழைய ப்ரொடக்ஷனோட டேட்டாஸு, மார்க்கெட் டிமாண்டு, இது எல்லா ஃபேக்டருமே வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். எம்பிஎஸ்ல வந்து இன்புட்டாக கொடுத்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வெளியே வந்து ஒரு ப்ராடக்டாவோ இல்லைன்னா நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷனாவோ டெலிவரி டேட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வந்து நம்ம செய்கிறோம். ஸோ அதான் வந்து எம்பிஎஸ் அப்படிம்பாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எம்பிஎஸ்னால் என்ன, ஒரு என்ன டைப் ப்ராடக்ட் தயாரிக்கிறோம், எவ்வளவு தயாரிக்கிறோம், எந்த டேட்டில் வந்து நம்ம டெலிவரி பண்ணணும், அதை பற்றி படிக்கக்கூடிய வந்து மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூல். இப்போ இந்த மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெடியூலில் வந்து எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சைக்கிள்லாம் நம்ம எக்ஸாம்பிள் சைக்கிள் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து எதுனாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் போட்டு ஒரு 4-5 டைப் பார்ட்ஸை போட்டு இந்த ஒவ்வொரு வாரமும் வந்து எவ்வளோ தயாரிக்கிறோம், இவ்வளோ தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கரெக்டான தேதியில் வந்து நம்ம டெலிவரியும் பண்ணிடணும். டெலிவரி பண்ணலைன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளை வந்து கரெக்டாக செஞ்சிடணும். ஸோ நம்ம ஒரு எம்பிஎஸ் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன காரணிகள் வந்து முதல்ல நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, முதல்ல ப்ரொடக்ஷன் பிளானிங் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து ஃபோர்காஸ்டிங் டேட்டாஸ், கஸ்டமர் டிமாண்ட் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குது. ஸோ சரியா, பழைய ப்ரொடக்ஷனுக்கு வந்து இதுக்கும் டேட்டாஸ்லாம் எப்படி இருக்குது, இப்போ இருக்கிற டேட்டாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து நமக்கு அவுட்புட் வந்து என்ன ப்ரொடக்ஷனு, எவ்வளோ ப்ரொடக்ஷனு, எந்த டேட்டு டெலிவரி பண்ணணும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த அவுட்புட்டை கொண்டு வந்துடலாம். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த எம்பிஎஸ் நம்ம செய்கிறோம் அப்படின்னா என்னென்ன ரெக்குயர்மெண்ட்டு தேவை, முதல் இடத்துல நமக்கு கஸ்டமர் டிமாண்ட். கஸ்டமர் வந்து என்ன விரும்புகிறாங்களோ, அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து நிவர்த்தி செய்யணும். நம்ம ஜாப்பை வந்து நிவர்த்தி செஞ்சு தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஃபீட்பேக் கொடுத்ததை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஜாப்பை தயாரிக்கிறோம். அது கண்டிப்பாக ரொம்ப நமக்கு முக்கியமான தேவைகள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங் டேட்டாஸ். இந்த ஃபோர்காஸ்டிங் டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த டேட்டாஸை வந்து நீங்கள் அதாவது கொஞ்சம் மாற்றினாலுமே வந்து என்ன ஆயிரும், நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த பார்ட்ஸோட மொத்த அந்த டீட்டெயில்ஸுமே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அவனை வந்து இந்த ஃபோர்காஸ்டிங் டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். தென் அதுக்கப்புறம் வந்து ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ். ஸோ நான் தயாரிக்கணும்ல அதை என்னென்ன தேவைகள் இருக்குது, அதை பயன்படுத்துவோம், அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ தென் அக்ரிகேட் பிளானிங், தென் ப்ரொடக்ஷன் பிளானிங், தென் கெப்பாசிட்டி டிரான்சிஷன். அதாவது ப்ரொடக்ஷன் பிளானிங், எந்த ஒரு ஜாப் தயாரிக்கணும் ப்ரொடக்ஷன் பிளானிங் இல்லாமலாம் இருக்காது. முதல்ல இனிஷியலாக வந்து நம்ம வந்து பிளானிங் பண்ணணும். ஸோ
ஸோ எந்த இடத்துல நம்ம பண்ணலாம், ஒரு ஸ்டேஷன் எவ்வளவு தேவை, எத்தனை மிஷின்ஸ் தேவை, எத்தனை லேபர்ஸ் தேவை, இதெல்லாம் ஒரு பிளானிங் செஞ்சால் தான் பின்னாடி வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து சரி கட்ட முடியும். அடுத்த கெப்பாசிட்டி வந்து நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் தேவை அந்த விஷயங்களை சொல்லக்கூடியதான் வந்து இந்த கெப்பாசிட்டி பிளான். இப்போ இதனால வந்து நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ரொடக்ஷன் செய்ய வேண்டிய ப்ராடக்டின் வகையை அறிய முடிகிறது. சரிங்களா, நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன ஜாப் தயாரிக்கணும் நமக்கு ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, கஸ்டமரை திருப்திப்படுத்த முடியுது, சாட்டிஸ்ஃபைஸ் பண்ண முடியுது, மார்க்கெட்டில் நல்ல ஒரு நேம் நம்மளுக்கு கிடைக்குது, மேனுஃபேக்சரிங் டயத்தை வந்து எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மந்த் பை மந்த், வீக்லி பை வீக்கு மக்களோட வந்து டிமாண்ட் என்னவா இருக்குன்னு சொல்லி நம்ம அடிக்கடி என்ன பண்ணிக்கிறோம், அனலைஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, அதான் வந்து இதனுடைய அட்வான்டேஜஸ். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எம்பிஎஸ்னா என்ன, ஒரு கம்பெனியில் வந்து என்ன ஜாப் தயாரிக்கிறோம், எவ்வளோ தயாரிக்கிறோம், எந்த தேதியில் வந்து நம்ம டெலிவரி பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே கொடுக்குறதா வந்து அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அதான் எம்பிஎஸ். மாற்றி தெரிஞ்சிடக்கூடாது. எம்ஆர்பி, எம்ஆர்பி2, எம்பிஎஸ், சிபி, இந்த மாதிரி ஏகப்பட்டது ஷார்ட் டேர்மில் கேட்பாங்க, ஜேஐடி அந்த மாதிரி. ஸோ எம்பிஎஸ்னா என்ன, கரெக்டான சமயத்தில் வந்து நம்ம மாஸ் ஆப்ரேஷன் ஏற்படுத்தி நம்ம கரெக்டான டயத்துக்கு டெலிவரி பண்ணிடணும். சரிங்களா, அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறது தான் வந்து எம்பிஎஸ். ஸோ இந்த எம்பிஎஸ்ல வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், சைட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குவான்டிட்டி தௌசண்ட்ஸும் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் சைக்கிள், ஜென்ட்ஸ் சைக்கிள், ரேஸ் சைக்கிள் ஒரு வாரத்துக்கு இவ்வளோ தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நீட்டாக ஒரு கால்குலேட் போட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதே மாதிரி நம்ம செல்லில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த டேட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த நம்ம தயாரிக்கக்கூடிய ப்ராடக்டோட மக்கள் எவ்வளோ லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக போட்டு மக்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இதனால் அது ஓடாது, ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து வேலைகளை வந்து நம்ம தப்பாக செஞ்சுருக்கோம், நம்ம சரியாக பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் நம்ம வந்து கொண்டு வரோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்புட், அதாவது நமக்கு வந்து இன்புட்டாக என்னென்ன தேவைகள், என்னென்ன ரெக்யர்மெண்ட் தேவை அப்படின்னா, வந்து பாஸ்ட் ப்ரொடக்ஷன் டேட்டாஸ், ஏற்கனவே இருக்கிற ப்ரொடக்ஷனோட டேட்டாஸ் வேணும். அடுத்து ஃபோர்காஸ்டிங் டேட்டாஸ், கஸ்டமர் டிமாண்ட், ப்ரொடக்ஷன் பிளான், மார்க்கெட் டிமாண்ட். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் எம்பிஎஸ்சில் வந்து நம்ம அவுட்புட்டை கொடுக்க முடியும், நல்ல ஒரு அவுட்புட்டை தர முடியும். சரிங்களா, ஸோ என்ன டைப்பு ப்ரொடக்ஷன் தயாரிக்க போகிறோம், எவ்வளோ தயாரிக்க போகிறோம், என்ன தேதி டெலிவரி பண்ண போகிறோம், அதான் வந்து அவுட்புட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னா, இந்த அவுட்புட்டு ஃபுல்லாமே வரணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்புட்டு ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, சரி, இது ரெக்யர்மெண்ட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே அந்த டயக்ராமில் பார்த்த மாதிரி ரெக்யர்மெண்ட் இதுதான் ரெக்யர்மெண்ட். ஸோ பாஸ்ட் ப்ரொடக்ஷன் டேட்டாஸ், ஃபோர்காஸ்டிங் டேட்டாஸ், கஸ்டமர் டிமாண்ட், ப்ரொடக்ஷன் பிளான், மார்க்கெட் டிமாண்ட், இது எல்லாமே வந்து ரெக்யர்மெண்ட். சரிங்களா, ஸோ இந்த ரெக்யர்மெண்ட்டுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு தேவையானது அப்படின்னா நீங்கள் உடனே அதுக்கு அந்த ரெக்யர்மெண்ட் தேவைகளை என்ன பண்ணுவீங்க, நிவர்த்தி பண்ணுவீங்க. சரிங்களா, ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜ். இந்த எம்பிஎஸோட அட்வான்டேஜஸ் என்ன, ப்ரொடக்ஷனை வந்து செய்ய வேண்டிய இந்த ப்ராடக்டோட வகையை நம்ம வந்து என்ன பண்ணிடுது, அனலைஸ் பண்ண முடியுது, ஐடென்டிஃபை பண்ண முடியுது, என்ன ஜாப்பை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் டிமாண்ட், மார்க்கெட் டிமாண்டை வந்து நம்ம அறிய முடிகிறது. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் டைத்தை நம்ம அறிய முடிகிறது. ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து நம்மளுக்கு ப்ராடக்டோட டிமாண்ட் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, ரைட், ஓகே, இவ்வளோதான் நம்ம எம்பிஎஸ்சியில் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து எம்ஆர்பி. ஸோ எம்ஆர்பினா என்ன அப்படின்னா மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங். ஒரு கம்பெனிக்கு தேவையான மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் படி உள்ள பார்ட்டுகளை மேனுஃபேக்சரிங் செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல் மற்றும் காம்பவுண்ட்ஸ்களை அந்த ரெக்யர்மெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பட்டியலிடுறோம். அதான் வந்து
மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளான். ஒரு ஜாப் வந்து எம்பிஎஸ்ஸின் படி எம்பிஎஸ்சில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடின் படி ஒரு ஜாப் வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த ஜாப் வந்து நம்ம என்னென்ன டூல்ஸ் இது பயன்படுத்தி தயாரிக்க முடியும், என்னென்ன நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் போடுறோம். அதான் வந்து அந்த மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங். இப்போ இந்த மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங்கை வந்து நம்ம ஏன் நமக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பர்பஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எம்ஆர்பினால நமக்கு என்ன பயன்கள் அப்படின்னு. இப்போ இன்வென்ட்ரி காஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த எம்ஆர்பி ரொம்பவே பயன்படுது. இனிஷியலாக ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோல் காஸ்ட்டை வந்து நம்ம குறைக்க முடியும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் பிளானிங். ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் பிளானிங் ஒன்றும் இல்லை, அந்த ஜாப்பை தயாரிக்கக்கூடிய ஒரு பிளானிங்கை வந்து நம்ம ஷெட்யூல் ஆர்டராக நம்ம போட்டு வைப்போம். என்னென்ன மிஷின்ஸ் வந்து ஆர்டராக வைக்கணும், எவ்வளோ லேபர்ஸ் தேவை, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் பிளானிங். தென் மெட்டீரியல் பர்ச்சேசிங். சரி, ரைட், ஓகே. வாரத்துக்கு வந்து ஒரு 1000 ஜாப் தயாரிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ மெட்டீரியல் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு வைக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல் டிபெண்ட் ஆகுது டிமாண்டு. ஸோ கஸ்டமரோட டிமாண்ட் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இன்வென்ட்ரி கண்ட்ரோல் வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ இதான் வந்து அந்த டயக்ராம்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி ஸ்டேட்டஸ், எம்பிஎஸ் அண்டு பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இந்த மூணையுமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம்ஆர்பியில் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். இன்புட்டாக கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன வரும், ஃபியூச்சர் எவ்வளோ ஆர்டர் நம்ம இது பண்ணணும், அடுத்து வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ ஆர்டர் நம்ம செய்யணும், ஸோ அடுத்து வந்து எவ்வளோ செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளானாக போட்டிருக்கோம். சரிங்களா? ஏற்கனவே பிளானில் வந்து இவ்வளோ போட்டுக்கலாம், ப்ரெஷரில் வந்து இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஃபியூச்சரை வந்து எவ்வளோ செய்யணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு பிளானிங் ஷெட்யூல். இதான் வந்து அந்த டயக்ராம்ஸ். ஸோ இன்புட்டும் என்ன சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து இன்புட். இந்த டயக்ராம் இருக்கக்கூடிய இந்த மூணுமே வந்து இன்புட். சரிங்களா? ஸோ அந்த இன்புட் எம்ஆர்பியில் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு டெக்னாலஜி ஆகும். எம்ஆர்பின்றது என்னென்னா ஒரு கம்ப்யூட்டர். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இன்புட்டை நம்ம கொடுக்குறோம். என்னென்ன விஷயங்களை வந்து என்னென்ன பார்ட்டு மேனுஃபேக்சரிங் செய்கிறதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல், என்னென்ன டூல்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு தகவலை கொடுக்குறோம். இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்வென்ட்ரி ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இன்வென்ட்ரி ஸ்டாக்னா ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருப்போம், மெட்டீரியல்லையோ டூல்ஸு நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தேவைப்படுறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்கிறதா வந்து எம்ஆர்பி. ஏன் வந்து இப்படி ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நம்ம பால் செஞ்சுட்டே இருந்தோம்னா அடுத்து இன்வென்ட்ரி ஸ்டாக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாமையே போயிடும். அப்போ ஸ்டாக்கில் எவ்வளோ இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த மெட்டீரியல் பர்ச்சேசிங் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு பயன்படக்கூடியதான் வந்து இந்த ஒர்க்கிங் எம்ஆர்பி. சரி, ரைட். இப்போ வந்து அவுட்புட்னு பார்த்தோம்னா பிரைமரி அவுட்புட்டு, செகண்டரி அவுட்புட்டு. ஸோ அதான் வந்து ஆர்டர் ரிலீஸ் நோட்டீஸ். சரிங்களா? பிளானடு ஆர்டர், ரீஷெடியூலிங் நோட்டீஸ், கேன்சலிங் நோட்டீஸ், இன்வென்ட்ரி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாப் வந்து தயாரிக்கிறோம், இவ்வளவு வந்து நம்ம தயாரிக்க முடியும், இவ்வளவு இந்த தேதியில் வந்து ஆர்டர் பண்ண முடியும்னா அது ஒரு தோராயமாக வந்து ஒரு டேட்டா போட்டு ஒரு 2 நோட்டீஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு இயருக்கு வந்து இவ்வளவு ஆர்டர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா எப்படிலாம் பிளான் பண்ணணும் அது வந்து இனிஷியலாகவே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டு வச்சுருப்போம். அடுத்து ரீஷெடியூலிங் நோட்டீஸ் அப்படின்னா சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஒரு 2 மந்த் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நம்ம போட்டிருப்போம். ஆனால் என்ன ஆகும்னா நம்ம ஒர்க்கிங்கை வச்சு ஒரு கூட 1 டேஸ் ஆர் 2 டேஸ் அதில் நம்ம குறைஞ்சது 30 நாளைக்கு பதிலாக வந்து 27 நாள் நம்ம செஞ்சு முடிக்க முடியும். ஸோ அது வந்து ஜஸ்ட் டெமோ மாதிரி தான். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நோட்டீஸ் வந்து ரீஷெடியூலிங் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் போட்டிருப்போம், அதை வந்து மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதிகமாக தேவையில்லை, இவ்வளோ போதும் பட் அதிகமாக பண்ணிட்டோம் அப்படின்னா கேன்சலேஷன் நோட்டீஸ் நம்ம என்ன பண்ணலாம், இது நம்ம தயாரிக்கலாம். சரிங்களா? இது வந்து பண்ணலாம். அடுத்து இன்வென்ட்ரி ஸ்டேட்டஸ். ஸோ என்ன இன்வென்ட்ரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து என்னென்ன இனிஷியலாக வந்து என்ன செலவு பண்ணுறோம்,
ஸோ வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்டரி அவுட்புட். இதெல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் பிரைமரி அவுட்புட் வந்துருச்சு பார்த்தீங்களா, இதுலலாம் ஓகே ஆனதுக்கப்புறம் செகண்டரி அவுட்புட் வரும். இந்த செகண்டரி அவுட்புட் வந்து என்னென்னா பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டு, எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டு, இன்வென்ட்ரி 4. ஸோ இது எல்லாமே என்னதுன்னா நம்ம ஜாப்பு கொண்டு வந்துட்டோம், வெளியே டெலிவரி பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஜாப்பு வந்து எப்படி ஓடுது, மக்கள் மத்தியில் எப்படி ஓடுது, அந்த ஜாப்போட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இன்வென்ட்ரி எவ்வளோ எது அதிகமாக செலவாச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் அவுட்புட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ண முடிகிறது. சரிங்களா, செகண்ட் அவுட்புட்டை ஈஸியாக அனலைஸ் பண்ண முடிகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரி இந்த எம்ஆர்பி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஸோ அதனால் வந்து நமக்கு என்ன பயன் அப்படின்னா ஜஸ்ட் நல்லா வந்து இன்வென்ட்ரி காஸ்ட்டு ரொம்பவே நம்ம குறைக்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து உங்களால் வந்து அந்த ஐடியா உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ஒர்க் பண்ண ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு தேவையில்லாத செலவுலாங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் நம்ம குறைச்சிடலாம். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செட்டப் காஸ்ட்டு குறைகிறது. செட்டப் காஸ்ட்டு குறைகிறது அப்படின்னா நம்ம வந்து இனிஷியலாக செய்கிறதுக்குரிய அந்த காஸ்ட்டை வந்து அதே ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் செட் பண்ணி வச்சுருப்போம். பட் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் செலவாகிற அமௌண்ட்டை விட அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக என்ன ஆகும், அந்த அமௌண்ட்டு குறையும். சரியா, மிஷின் உட்லேஷன் அதிகரிக்கும், ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கிறோம், ப்ரொடக்ஷன் ஷெடியூலிங் வந்து நம்ம ஈஸியாக அமைக்க முடியுது, ஸ்கிராப்பை குறைக்கிறோம், தேவையில்லாத மெட்டீரியல் வேஸ்டேஜ் அதை வந்து நம்ம குறைக்கிறோம். இதனால் வந்து இந்த எம்ஆர்பினால இதெல்லாம் நம்ம பயன்படக்கூடிய பயன்கள். சரிங்களா, ஸோ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ எம்ஆர்பினா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டுள்ள மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் படி உள்ள பார்ட்டுகளை வந்து என்ன பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் செய்ய தேவையான மெட்டீரியல் மற்றும் காம்பவுண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட்களை பட்டியலிடுவது. சரிங்களா, ஸோ நமக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பார்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் செய்யறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை, என்னென்ன டூல்ஸ் தேவை, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஜஸ்ட்டு இது பண்ணுவோம், ஒரு ஷெட்யூல் மாதிரி போடுவோம். ஸோ நம்ம அதனால் என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்வென்ட்ரி காஸ்ட்டை வந்து ஈஸியாக குறைக்க முடியும். ரெண்டாவது வந்து ப்ரொடக்ஷன் ஷெட்யூலை வந்து பிளானிங் ஈஸியாக நம்ம போட முடியும். மூணாவது வந்து மெட்டீரியல் பர்ச்சேசிங், எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெட்டீரியலை நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். நாலாவது வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல் ஆஃப் டிபெண்ட் டிமாண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னா இனிஷியலாக நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணக்கூடிய செலவுகள் தான் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸோ இந்த காஸ்ட்டு வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன டிமாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தெரிஞ்சுக்கிறப்ப இந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோலுக்கு தேவையில்லாத செலவுகளை குறைச்சி நம்ம அந்த இன்வென்ட்ரி காஸ்ட்டை குறைக்கிறோம். அதான் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். சரிங்களா, கட்டுப்படுத்துகிறோம், செலவுகளை கட்டுப்படுத்துகிறோம், அதான் வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸோ இதான் வந்து அந்த டயக்ராம்ஸ். இன்வென்ட்ரி ஸ்டேட்டஸ் இருக்கா, அடுத்து வந்து எம்பிஎஸ், அடுத்து பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இந்த மூணுமே வந்து நம்ம எம்ஆர்பியில் இன்புட்டாக கொடுக்குறப்ப நமக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கிறது. ஸோ இது என்னது, 1000 ஆர்டர் வாங்கியிருக்கோம், ஃபியூச்சரில் வந்து ஆர்டர் ரிலீஸ் என்னைக்கு எப்போ பண்ணுறோம், அதுக்கப்புறம் பர்சனலாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ ஜாப் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் டெய்லி, அதுக்கப்புறம் பிளான் ஆர்டர்ஸ். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வந்து பிளான் பண்ணிடுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து அக்யூரேட் கிடையாது, ஜஸ்ட் இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். இது வந்து அக்யூரேட் கிடையாது. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல், இன்வென்ட்ரி ரெக்கார்டு ஃபைல், இதான் வந்து இன்புட்டு. இதை கொடுத்துட்றோம் வச்சுங்களேன், அடுத்து என்ன நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும், பிரைமரி அண்டு செகண்டரி. ஸோ இதான் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். சரிங்களா, இந்த அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா ஆர்டர் ரிலீஸ் நோட்டீஸ். நம்ம வந்து என்னைக்கு நம்ம வந்து ஆர்டர் வந்து நம்ம கொடுக்குறோம், தென் எப்போ வந்து நம்ம டெலிவரி பண்ணலாம், தேவையில்லாதது நம்ம எப்போ வந்து கேன்சலேஷன் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நாளில் வந்து இவ்வளோ செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம தோராயமாக போட்டாலுமே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ரீஷெடியூலிங் பண்ணணும். இன்னைக்கு எப்போ இயராக நம்ம நல்லா நாலேஜ் வந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஷெடியூல் வந்து மாறும். அப்போ ரீஷெடியூலிங் பண்ணணும், அந்த நோட்டீஸ் கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ இந்த வருஷம் வந்து 1000 கொடுக்குறேன்னு நம்ம நோட்டீஸ் கொடுத்தோம்னா அடுத்து வந்து 1700 கொடுக்கணும். அதை பிறகு தேவையில்லாதது இன்வென்ட்ரி ஸ்டேட்டஸில் பார்த்துக்கணும், எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ வாங்கணும், இல்லைன்னா எவ்வளோ நாளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு தோராயமான கணக்கு. அதான் வந்து அடுத்து வந்து செகண்டரி அவுட்புட்டு. இது வந்து ஜாப்போட பெர்ஃபார்மன்ஸு, எக்ஸ்பெக்டேஷனு, அதுக்கப்புறம் வந்து இன்வென்ட்ரி ஃபோர்காஸ்ட். இன்வென்ட்ரி ஃபோர்காஸ்ட் இது எல்லாமே சொன்ன மாதிரி
எவ்வளவு ஸ்டாக் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் அட்வான்டேஜஸ் இது பார்த்துக்கணும். இன்வென்ட்ரி காஸ்ட்டு குறைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து மொதல் வருஷம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் செலவாகும். அடுத்த வருஷம் உங்களுக்கு என்ன சில விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, செலவு குறைச்சிடுவீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் காஸ்ட் குறைகிறது. ஏன்னா முதல்ல செட் பண்ணுறது காசு செலவு. அடுத்து வந்து என்ன ஆகாது, உங்களுக்கு செலவாகாது. ஏன்னா அதுக்கப்புறம் மிஷின் யூட்டிலைசேஷனு, இந்த ப்ரொடக்டிவிட்டி இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஷெடியூலை வந்து கொஞ்சம் சிறப்பாக அமைக்கலாம். வந்து ஒரு ஷெடியூலை போட்டிருப்போம். அடுத்து இயர் பை இயர் ஆக ஆக உங்களுக்கு நாலேஜ் கேதர் ஆகிட்டு நல்ல ஒரு சிறந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஷெடியூல் நமக்கு அனுப்பலாம். தேவையில்லாத மெட்டீரியல் வேஸ்டேஜ் வந்து நம்ம குறைக்கலாம். அதான் ஸ்கிராப் குறைக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ இதான் வந்து எம்ஆர்பியோட அட்வான்டேஜஸ். ஸோ நல்லா கோத்ரோ பண்ணுங்கள். கோத்ரோ பண்ணிவிட்டு எனி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.